Tamil Nadu is the land that encompasses the fighting spirit of the brave martyrs of Kirvanmani. This is the land that is alive with the memories of Periyar, EVR, Aringar Annadurai, Kalaingar Karunanidhi, P. Ramamurthy, Shankaraiya, Umanath, and so many others. இந்த தமிழ்நாடு என்பது மாபெரும் போராட்டங்களை நடத்திய பெரும் தியாகிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. இங்கேதான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, அதே போல கலைஞர் அவர்கள், தோழர் பி. ராமமூர்த்தி, தோழர் சங்கரையா போன்ற உமாநாத் போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த மண் இது. This land resonates with the historical memories of the valiant protests that were conducted to ensure the unity of human minds against divisive agendas. இந்த நகரம் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை கண்டிருக்கக்கூடிய நகரம். இங்குதான் மிகப்பெரிய போராட்டங்கள் சங்கமித்த நகரமாகவும் இது அமைந்திருக்கிறது. It is in this land that the 24th Congress of the CPIM is being held. We are assembled in Tamil Nadu, the neighboring state of Kerala. Tamilians are the brothers and sisters of Keralites. The state government in Tamil Nadu is led by the DMK, which has a great camaraderie with our LDF government in Kerala. இந்த மாநகரத்தில் தான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நகரம் என்பது கேரளத்தை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கிறது. தமிழகம் என்பது என்றைக்கும் கேரளத்தோடு இணைந்து செயல்படுகிற சகோதர சகோதரிகளாக பாவிக்கிற ஒரு நாடு. இங்கே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் கூட கேரள இடது ஜனநாயக முன்னணி அரசாங்கத்தோடு மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. The struggle that we wage together to secure what is rightfully owed to the states and the initiatives we take in that regard in the spirit of federalism will certainly become models for the entire country in the days to come. நாம் தற்போது மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள், மாநிலத்தினுடைய அதிகாரங்களை பறிக்காமல் கூட்டாட்சியினை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு தொடர்ச்சியான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போராட்டமானது தேசம் முழுமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற போராட்டத்தினுடைய ஒரு முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. This party congress will serve as a major source of inspiration for the secular and democratic advances against the communal. മധുരയിൽ നടക്കുന്ന CPM സമ്മേളനത്തിൽ മുഖ്യമന്ത്രി പിണറായി വിജയൻ സംസാരിക്കുകയാണ്.